கலியுக கர்ணன் கேப்டன். நம்ம மகாபாரதத்தில் கர்ணனை பற்றி நம்ம நிறைய படிச்சிருப்போம், நிறைய பெரியவங்க சொல்லி நம்ம கேட்டிருப்போம். கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் கர்ணன். ஏன்னா அவர்கிட்ட எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார். கர்ணனை கூட நம்ம முதுகில் குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் கலியுக கர்ணன் கேப்டன் அவர்களை மக்களும் சரி, சில மீடியாக்களும் சரி நெஞ்சில் குத்தி தாங்க சாய்ச்சாங்க. கேப்டனோட ஸ்பெஷல் என்னென்னா, தன்னுடைய எதிரியையும் நேசிக்க வைப்பார். அது மட்டும் இல்லாமல் கேப்டன் யாரையும் எதிரியாக முதல்ல பார்த்தது கிடையாது. நிறைய பேர் கேப்டனை தான் எதிரியாக பார்த்துருக்காங்க, தவிர்த்து கேப்டன் இது வரைக்கும் யாரும் எதிரியாக பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட எதிரியையும் ரசிக்க வைத்தவர் கேப்டன். என்னுடைய வாழ்க்கையில் கேப்டனோட நெருங்கி பழகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கலனாலும் அவருடைய சூழலில் பயணிக்கக்கூடிய ஒரு மாபெரும் பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, நான் ஒரு சக மனிதரோட பழகலை, மாபெரும் மனிதம் போற்றும் மனிதரோட நான் பழகியிருக்கேன் அப்படின்னு நான் உணர்றேங்க. என்னதான் இருந்தாலும் கேப்டன் இல்லைனாலும் அவரோட நினைவுகள் நம்மளை சுற்றி இருந்துகிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எல்லாருமே கேப்டன் உணவு அளித்தார், கேப்டன் உணவு போட்டார் அப்படின்ற மாதிரி நான் நிறைய படிச்சிருக்கோம், நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். நம்ம அப்படியே பார்த்துட்டு அப்படியே போய்டுவோம், உணவு போட்டார், ஓகே கேப்டன் அப்படின்ட்டு. ஆனால் அன்னைக்கு ஒருத்தன் தன் காதை அடைக்கக்கூடிய அந்த சூழ்நிலையும் கண்ணு மயக்கத்தில் இருக்கும்பொழுது கேப்டன் போட்ட அந்த உணவு அவன் என்றைக்கும் மறக்க மாட்டான். ஏன்னா அந்த ஒரு பசியில் ஒரு இடத்துல உணவு கிடைக்குது, நம்ம போனால் ஒரு வேளை சாப்பிட்லாம் அப்படின்னும் போது அந்த சாப்பிட்ட அந்த மனிதனுக்கு தான் தெரியும் கேப்டனுடைய அருமை. இன்றைய வரைக்கும் கேப்டனுக்கு நன்றி மறக்காமல் தான் இருப்பாங்க. இன்றைக்கி கேப்டன் நம்ம கூட இல்லைன்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா கேப்டனுடைய அந்த நினைவுகள் இன்னும் நம்மளோட வாழ்ந்துட்டு தான் இருக்கும். இன்றைக்கும் இல்லை, இன்னும் 100 ஆண்டு கடந்தும் கேப்டன் அவர்கள் நம்மளோட வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார். இன்றைக்கி கேப்டனுடைய பிறந்தநாள் அன்று கேப்டனுடைய நினைவுகளை என்னுடைய பார்வையில் நான் பகிர்ந்துட்டது என்னுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். என்றும் கேப்டனின் நீங்கா நினைவுகளில் வாழும் மக்களில் நானும் ஒருவன்.